வணக்கம். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு: வாழ்க்கையில் உயர ஒரு சில நல்ல வரிகள். எந்த பொருளை பார்த்தாலும் இப்போ நமக்கு ஆசையாக வருதா, இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படின்ட்டு, அப்போது இதை பயிற்சி செய்து பாருங்க. உங்களிடம் உள்ள உங்களுக்கு தேவையானது போக மீதம் உள்ளதை, அதாவது நம்மக்கிட்ட உள்ள நல்ல பொருட்கள் நமக்கு தேவைக்கு போக மீதம் உள்ள பொருட்களை நிறைய எல்லோருக்கும் கொடுத்து பார்க்கும் பொழுது ஆசை நிறைமனமாக மாறும், மகிழ்ச்சியாக இருக்கும். கோபம், இப்போ எதை பார்த்தாலும் கோபமாக வருதா? வாழ்க்கை துணையை பார்த்தா மட்டும், சுற்றத்தார் நட்பை பார்த்தால் கோபமாக வருதா? அப்போ அந்த கோபத்தை எப்படி ஜெயிக்கலாம்? பொறுமையை கடைபிடித்தால் ஜெயிக்கலாம். சண்டை வரும்போதாவது மௌனத்தை பழகுங்கள். வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். பொறாமை பற்றி சில உண்மைகள். பொறாமைப்பட்டு நம்ம வாழ்க்கையில் நிறைய துன்பம் வருங்க. இதை அறிந்து உணர்ந்து பொறாமைங்கிற குணத்தை ஒதுக்கி விடுங்கள். நிம்மதியாக வாழலாம். எனக்கு நீங்கள் சாமி மாதிரின்னு நம்மளை பார்த்து எல்லோரும் சொல்லணுமா? அப்போது பொறாமை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஒரு சிறு நல்லது செய்தாலும் எல்லோரையும் மனமுவந்து பாராட்டுங்கள். உங்களை எல்லோரும் மதிப்பார்கள். நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி பொருளை சேர்த்து பாதுகாத்து வைத்தாலும் பொறாமைங்கிற ஒரு குணம் இருந்தால் சேர்த்து வைத்ததெல்லாம் கரைந்துவிடும். பொறாமை வேண்டாம், பொறுமை நிறைய வேண்டும் என்று வாழ்க்கை வாழ்வோம். தியானம் முறையாக முழுமையாக கற்றுக்கொண்டு செய்து பாருங்கள். வாழ்க்கையில் நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும், கிடைக்கும். தவம் செய் நெஞ்சே, எய்த விரும்பியதை எய்தலாம். அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாக மாற்றிவிடலாம். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்லுங்கள். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.